dual nature of radiation and matter டாபிக்ல இருந்து நீட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the idea of matter waves was given by டி ப்ராக்லி. அதாவது டி ப்ராக்லி தான் மேட்டர் வந்து மூவ் ஆகும்போது வந்து, அதாவது எப்படி ஃபோட்டானுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சராகவும் வேவ் நேச்சராகவும் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி பார்ட்டிகல் வந்து வேவ் நேச்சராக ஆக்ட் ஆகும்னு டி ப்ராக்லி வந்து அஸ்யூம் பண்ணாரு. அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அது வேவ் நேச்சரா எக்ஸிபிட் ஆகுது, அது வேவ் லென்த் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் அவர் ஆனர் பண்றதுக்கு அதை டி ப்ராக்லி வேவ் லென்த் சொல்லியிருக்கோம். அப்போ மேட்டர் வேவை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆரம்பிச்சவரே வந்து டி ப்ராக்லி தான். அதனால வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து டி ப்ராக்லி அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, the de Broglie wavelength associated with the particle of mass m moving with velocity v is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து de Broglie wavelength வந்து ஃபார்முலா ஆக்சுவலா momentum is equal h by lambda ன்னு ஃபோட்டானுக்கு வந்து wavelength lambda இருந்துச்சுன்னா momentum p தானே சொல்றோம். இதுல de Broglie wavelengthக்கு என்ன பண்ணா lambda equal h by p ன்னு போட்டுறோம். momentum equal to நம்ம mass into velocity தெரியல, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது. அப்ப h by mv ன்னு போட்டுறலாம். அப்ப wavelength is equal h by mv ன்னு செகண்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, the wavelength of the matter wave is independent of கேக்குறாங்க. ஆக்சுவலா மேட்டர் வேவுக்கு நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், wavelength is equal to h by mass into velocity. அதுலனா lambda is equal to h by momentum வரும். அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் மொமெண்டம் வருது, மாஸ் வருது, வெலாசிட்டி வருது. அப்போ சார்ஜ் தான் கிடையாது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, if the velocity of an electron is doubled, its de Broglie frequency will be கேக்குறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தெரியும்னா, frequency is equal to c by lambda. அப்படின்னா frequency is inversely proportional to wavelength. அடுத்து wavelength is equal to h by mass into velocity. அப்போ wavelength is inversely proportional to velocity வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது wavelength பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், inversely proportional velocity போட்டோம். அப்போ frequency directly proportional 1 by wavelength பிளேஸ்ல 1 by velocity போடுவோமா. அப்போ இந்த velocity மேல வந்துருமா, wavelength directly proportional to velocity, சாரி frequency directly proportional to velocity அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டபுள் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கோம். அப்போ வெலாசிட்டி டபுள் பண்ணா ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிருது, டபுள் ஆயிருது. அப்போ வெலாசிட்டி டபுள் பண்ணா வேவ்லென்த் ஆஃப் ஆகும். அதே வெலாசிட்டி டபுள் பண்ணா ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகும். ஸோ தட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, புரோட்டான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல் ஹேவ் தி சேம் டி ப்ராக்லி வேவ்லென்த், விச் குவான்டிட்டி வில் ரிமைன் சேம் ஃபார் போத் ஆஃப் தேம் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்போ புரோட்டான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல் என்ன இருக்கு, சேம் வேவ் லென்த் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்முலா எடுத்துக்கோன்னா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் h பை லாம்டா தானே. அப்போ h கான்ஸ்டன்ட். அப்போ வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரானும் வேவ் லென்த் ஆஃப் புரோட்டானும் ஆல்பா பார்ட்டிகல், அதாவது வேவ் லென்த் ஆஃப் புரோட்டானும் வேவ் லென்த் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஈக்குவல்னா மொமெண்டம் ஆஃப் புரோட்டானும் மொமெண்டம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா வந்து மொமெண்டம் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a photon, an electron and a very small unknown particle have the same wavelength. The one with most energy is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ போட்டான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க, ஒரு அன்னோன் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. அப்படிதானப்பா? அது எதுக்கு வந்து மோஸ்ட் எனர்ஜியா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ஈக்குவல் டு நம்ம போட்டானுக்கு வந்து மொமெண்டம் இன்ட்டு சீன் எடுக்கிறோம். மொமெண்டம் ஈக்குவல் டு h பை லாம்டா தானே. அப்போ லாம்டா வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் தானே சொல்லிட்டாங்க, மொமெண்டம் எல்லாத்துக்குமே ஈக்குவல். அப்போ எனர்ஜி ஈக்குவல் மொமெண்டம் வந்து ஸ்பீடுன்னு போட்டோம்னா போட்டானுக்கு தான் ஸ்பீட் ஆஃப் லைட் அதிகமா இருக்கும், அதனால போட்டானுக்கு தான் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, if the wavelength of proton and wavelength of electron denoted by the proton and electron after they are accelerated from rest through the same potential difference, then எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h பை லாம்டா, இது ஒன்று தெரியும். அடுத்து கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2s தி மாஸ் தெரியும். அப்போ மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி இன்டு 2s தி மாஸ், இதுவும் தெரியும் உங்களுக்கு. எனர்ஜிக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்போ மொமெண்டம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு 2 இன்டு எம்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரூட் எடுத்தா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ் ஆஃப் தி பார்ட்டிகல், கியூனே போட்டுங்க, சார்ஜ் ஆஃப் தி பார்ட்டிகல் இன்டு 2mனு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா, h பை லாம்டா. ஸோ h பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2vq இன்டு 2m அப்படின்னு எடுத்துக்கலாமா. இங்க புரோட்டானுக்கு சார்ஜும் எலக்ட்ரானிக் சார்ஜும் ஈக்குவல். அதே மாதிரி பொட்டன்ஷியல் போத் ஆர் ஆக்சலரேட்டட் பை சேம் பொட்டன்ஷியல் சொல்லிட்டாங்க. 2 சேம் வருது, h கான்ஸ்டன்ட் வருது. அப்போ வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ்னு வந்துருது. இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லெஸ் தென் மாஸ் ஆஃப் புரோட்டான் தெரியும் இல்லையா. அப்போ வேவ்லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாஸ்னா
வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு வரணும்ப்பா. அப்படின்னா 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் கிரேட்டர் தென் வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி de Broglie wavelength of a body of mass m and kinetic energy E is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஜெனரலா வந்து மொமெண்டம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பை கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m அப்படின்னு வந்திருக்கும். இப்பதான் பார்த்தோம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல், இதுதான் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் தானே, இது தெரியும் உங்களுக்கு. மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு வரும். கைனடிக் எனர்ஜி பிளேஸ்ல மாஸ் பிளேஸ்ல இங்க ஃபார்முலால மாஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருங்க. அப்போ நியூமரேட்டர் பாருங்க m ஸ்கொயர் v ஸ்கொயர், அப்போ அது மொமெண்டம் ஸ்கொயர் வருது. அதனால கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m ன்னு சொல்லி இருக்கேன் நான். ஓகேங்களா? சரி, இப்போ de Broglie வேவ் லென்த்துக்கும் மாஸ் ஆஃப் தி பாடி தானே கேட்குறாங்க. அப்போ மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வருது, கைனடிக் எனர்ஜி இன்டு 2m வருது. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன்டு 2m ன்னு எடுத்துக்கலாம். மொமெண்டம் பிளேஸ்ல h பை லாம்டான்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k இன்டு 2m ன்னு போட்டுக்கலாம். இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, h பை k தான் ஈன்னு எடுத்துங்க, அவங்க புக்ல ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்டு m இன்டு ஈன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 8th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When the kinetic energy of an electron is increased, the wavelength of the associated wave will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை இன்க்ரீஸ் பண்றோம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m ன்னு போடுறோம். அப்போ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி மொமெண்ட் இருக்கு. அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணா மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணா மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி தானே? மொமெண்டமுக்கும் வேவ் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா, h பை லாம்டா தானே வருது. அப்போ மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணா வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ கைனடிக் நல்லா பாருங்க, கைனடிக் இன்க்ரீஸ் பண்ணா மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது, மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணா வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா மொமெண்டம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லென்த், கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இல்லைன்னா சிம்பிள் எப்படி இருக்கும், கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மொமெண்டம் ஸ்கொயர், மொமெண்டம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லென்த். அப்போ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மொமெண்டம் பிளேஸ்ல 1 பை லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி அண்ட் வேவ் லென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆயிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. de Broglie wavelength of a charged particle accelerated from rest by potential difference v is related as கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்த ஃபார்முலா தான், அதாவது கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m தெரியும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஸ்டாப்பிங் சாரி ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் ஆஃப் தி பார்ட்டிகல். அப்போ கைனடிக் எனர்ஜி பிளேஸ்ல ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ் ஆஃப் தி பார்ட்டிகல், இந்த 2m இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இப்படி போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணிடலாம், நம்ம p ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ்னு வருது. மொமெண்டம் பிளேஸ்ல h பை லாம்டா போட்டுங்க. h பை லாம்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m vq ன்னு வந்திருக்கு. அப்போ வேவ் லென்த் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 1 by 2m v into q ரூட்ல வருது. இது எல்லாமே 2m q எல்லாம் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு அப்போ வேவ் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் வந்ததுனால 10th கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The de Broglie wavelength of a neutron at 27 degrees centigrade is lambda. What will be its wavelength at 927 degrees centigrade? ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். de Broglie wavelength வந்து h by 2 root of 2m into கைனடிக் எனர்ஜி அப்படி கரெக்டுங்களா? ஏன்னா வந்து மொமெண்டம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m இன்டு கைனடிக் எனர்ஜின்னு வருது. அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2me வருது. கரெக்டுங்களா? சரி, அப்போ மொமெண்டம் பிளேஸ்ல h பை லாம்டா போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2me. இதுல இருந்து நமக்கு வேவ் லென்த் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h2me by e வருது. எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து இந்த டெம்பரேச்சர்ல இருக்கும்போது 3/2 RT அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். 3/2 RTன்னு படிச்சிருக்கோம். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணா de Broglie wavelength equal to h by 2 root of 2m into 3/2 into RT அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். nRT நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூட வரலாம், n into RT அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனிவே வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர் வந்திருக்கு. இப்போ 27 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க, அது கெல்வின்ல மாத்தினா 273 ஆட் பண்ணா 300 கெல்வின். அதே மாதிரி 927 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க, அது கெல்வின்ல மாத்தினா 273 ஆட் பண்ணா 1200 கெல்வின் வருது. அப்படின்னா lambda 1 by lambda 2 is equal to நமக்கு என்ன வருது, root of T2 by T1 வருது. ஓகேங்களா? இந்த 300 கெல்வினை T1 வச்சுங்க, 1200 கெல்வினை வந்து T2 எடுத்துங்க. இப்போ lambda 1 தான் நம்ம என்ன பண்றோம், lambdaன்னு வச்சுக்கோம். lambda 1 lambda வச்சுட்டு lambda 2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ lambda by lambda 2 is equal to T2 வந்து 1200 divided by 300, T1 வந்து 300. இது அடிச்சுட்டு போனா 1200 300 அடிச்சா அங்க 4 வருது, ரூட் ரூட் எடுத்தா 2 வருது. அப்போ lambda by lambda 2 is equal to 4 வருதா, சார் ரூட் ஆஃப் 4 வருது, ரூட் ஆஃப் 4 வந்து 2 வருது.
அப்போ lambda 2 by lambda is equal to 1/2 வருது. lambda 2 is equal to lambda by 2 அப்படின்னா வேவ் லென்த் பிகம் lambda by 2. அதாவது 300 கெல்வின்ல 27 டிகிரி சென்டிகிரேட்ல லாம்டா இருந்துச்சுன்னா 1200 கெல்வின் அதாவது 927 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து லாம்டா பை 2 அப்படின்னு கிடைக்குது இப்போ வேவ் லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி de Broglie wavelength associated with an electron accelerated through a potential difference. ஓகேங்களா, potential difference of 100 volt is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம de Broglie wavelength நிறைய டைம் ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோம். de Broglie wavelength என்ன வரும், h by என்ன ஃபார்முலா 2m into stopping potential into q அப்படின்னு வருது. இப்போ வந்து இது எலக்ட்ரான் சரிங்களா, இந்த எலக்ட்ரானுக்கு மாஸை போட்டுக்குங்க, இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டு இந்த 2 இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் ஈக்குவல் டு 1.227 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் இன் நேனோமீட்டர்ல கிடைக்கும் இப்படின்னு ஒரு ஆன்சர். அப்போ வோல்ட் வந்து 100ன்னு போட்டுங்க, 100 தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளேஸ்ல 100ன்னு சப்ஸ்டிட் பண்ணா ரூட் 100 வந்து 10 வந்துடும். அப்போ லாம்டா ஈக்குவல் 1.227 டிவைடட் பை 10 நேனோமீட்டர்னு வருது. ஓகேங்களா, சரி. இப்போ 1.227னா இது 0.1227 நேனோமீட்டர்னு அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது வந்து அப்ராக்சிமேட்டா 0. ரவுண்ட் அப் பண்ணா 1.23 நேனோமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், 0.12 நேனோமீட்டர் இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle having zero rest mass இருந்தாலே அது போட்டானா தான் இருக்கணும். ஆனால் நான் ஜீரோ எனர்ஜி அண்ட் மொமெண்டம் மஸ்ட் டிராவல் வித் எ ஸ்பீட் அப்படின்ற, அதாவது மோஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா எனர்ஜி இருக்கும், மொமெண்டம் இருக்கும். ஆனால் ரெஸ்ட்ல இருக்கும்போது மாஸ் ஜீரோன்னா அது போட்டானா தான் இருக்கும். போட்டானுக்கு வந்து ஏர்ல வந்து ஸ்பீடு வந்து ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ போட்டானா ரெஸ்ட் மாஸ் ஜீரோனாவே அது போட்டான் தான். போட்டானுக்கு வந்து ஏர்ல வந்து ஸ்பீட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன் வேக்யூம் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது ஈக்குவல் டு சி ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்டர் வேவ்ஸ், ஆக்சுவலா மேட்டர் வேவ்ஸ்னா அது லாஜிக்கல் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இது மாதிரிலாம் சொல்ல முடியாது. மேட்டர் வேவ் ஆக்சுவலா அது பார்ட்டிகல் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகாது. ஆனா இந்த வேவ் இது வேவ் நேச்சரா பிஹேவ் பண்ணும், அதனால டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஷோஸ் தி டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 14th வந்து இந்த மேட்டர் வேவ் வந்து ஜென்ரலா வேவ் நேச்சர்னா டைஃப்ராக்ஷனை வந்து காமிக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மேட்டர் வேவ் ஷோஸ் டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In Davison and Germer experiment, intensity of scattered beam of electron was found to be maximum when the angle of scattering is. Actually இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 54 வோல்ட் இருக்கும்போது, அதாவது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் 54 வோல்ட்டா இருக்கும்போது 50 டிகிரி ஆங்கிள் வந்து ஸ்கேட்டர் ஆகும்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டியா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ 15th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்.